அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். திருப்பாடல் 46:10 சங்கீதம் 46:10. ஒரு குழந்தை தன்னுடைய தந்தை இடத்துல அப்பா கிட்ட கேக்குது, அப்பா கடவுள் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு கேக்குது. ஏன்னா எல்லாரும் என்னன்றாங்க, கடவுள் பெரியவர் பெரியவர்ன்றாங்களே, அவரு ரொம்ப பெரியவரா, உங்களோட பெரியவரா, அம்மாவோட பெரியவரா, தாத்தாவோட பெரியவரா, இப்படி என்ன பண்ணு, அந்த குழந்தை எவ்வளவு பெரியவரா இருப்பாரு, எவ்வளவு ஹைட்டா இருப்பாரு. ஏன்னா அந்த குழந்தையோட அறிவுல ஏற்ற மாதிரி அந்த குழந்தை சிந்தையெல்லாம் செய்யும். அப்போ உடனே அந்த குழந்தைக்கு ஒரு உதாரணம் செய்யணும், பிராக்டிக்கலா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க அப்பா என்ன செய்யறாரு, அந்த குழந்தைய வண்டியில உட்கார வச்சுட்டு குழந்தைக்கு ட்ரைனிங் காட்டுறாரு. அப்போ தூரத்துல ஒரு வனாந்தரமான இடத்துக்கு வர்றாரு, ஏர்போர்ட் பகுதிக்கு. வந்தோடனே வானத்துல உயர ஏரோப்ளைன் பறக்குது, மேல காட்டுறாரு. அவ அந்த குழந்தைய வானத்தை தூக்கி பார்த்துட்டு கேட்கிறாரு, பாரு வானத்தை அண்ணாந்து பாரு, மேல விமானம் பறக்குதுல, அது எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, குட்டியா இருக்கு, உயர உயர போக போக சின்னதா இதுல அப்படின்னாரு. ஆமா. அந்த குழந்தை அப்படியே வாகனத்துல உட்கார வச்சுட்டு நேரா ஏர்போர்ட் கிட்ட வர்றாரு. அங்க வந்தோடனே அந்த வெளியில அந்த பிளெயின்ஸ் எல்லாம் நிக்க வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அந்த லேண்டிங் இருக்கிற தூரத்துல வெளியில இருந்து பார்த்தா தெரியும். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த குழந்தை கிட்ட காட்டுறாரு, இப்ப பாரு நீ வானத்துல பார்த்து அதே ஏரோப்ளைன்ஸ் இங்க நிக்க வச்சுக்க, எவ்வளவு பெருசா, ஐயோ அது எவ்வளவு சின்னதா இருந்து இவ்வளோ பெருசா அப்படின்னு கேக்குது. அப்போ அது சொல்ற, இவ்வளவு பெருசுதான், ஆனா அது பறக்க பறக்க அது தூரம் போக போக அது சின்னதா தெரியுது. அப்போ உருவத்துல பெரியது, தூரம் போக போக சின்னதா தெரியுது. அப்போ இப்ப அவங்க அப்பா சொல்றாரா, கடவுள் நம்ம கிட்ட கூட இருக்கும்போது நமக்கு பெரியவரா தெரிவாரு, நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள்லாம் சின்ன சின்னதா தெரியும். அதே நம்ம கடவுள் நம்மள இருந்து தூரம் போயிட்டாருன்னா, நம்ம அவரை விட்டு நம்ம தூரம் விலகி போயிட்டோம்னா கடவுள் நமக்கு சின்னவரா தெரிவாரு, பிரச்சனை பெருசா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம எதை நம்ம கையில வச்சிருக்கிறோம்? கடவுளை தூக்கி பிடிச்சிருக்கிறோமா, நம்ம கையில இருக்கிற பிரச்சனையை தூக்கி பிடிச்சிருக்கிறோமா? எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், கடவுளுக்கா பிரச்சனைக்கா? இதை ரெண்டும் நம்ம சிந்தனை செய்வோம். ஆகவே பிரச்சனையை நாம தூக்கி வைக்காதபடி கடவுளை நாம் தூக்கி வைத்து பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போக கடவுளுடைய கரங்களை நாம் அர்ப்பணிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தூங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து வழி நடத்தும். நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா அமையட்டும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.